ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரை பற்றி ஒரு காணொலி இன்றைக்கி. அதாவது எப்படின்னா, காரை மெயின்டைன் பண்ணுறது சம்மந்தமாக. ஸோ கார் மெயின்டைன் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் அந்த காரில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதை தாண்டி அந்த கார் உள்ள என்னென்ன பொருளாக நம்ம வச்சுக்கலாம், அத்தியாவசியமான பொருள் என்னென்ன வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் என்னென்ன வச்சுக்கிறேங்கிறத காட்ட போகிறேன். ஸோ இந்த காணொலி கொஞ்சம் பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே. இது நம்ம காரு. நம்ம இந்த காரை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. ஃபஸ்ட்டு நான் காரை பார்க்குறது என்னென்னா, பேட்டரியில் உள்ள இதை பார்ப்பேன். பேட்டரியில் எதுவும் லிக்விட் எதுவும் குறைஞ்சிருக்கா என்னன்னு பார்க்குறது. ஸோ இது வந்து புது மாடலுங்கிறனால இதில் வந்து அந்த லிக்விட் வந்து அந்த க்ரீனாக ஒயிட்டாங்கிறது தெரியும். ஸோ கரெக்டாக இருக்குது. ஓகே. பேட்டரிக்கு அடுத்தபடி நம்ம பார்க்குறது வந்து ஆயில் செக் பண்ணணும். ஆயில் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கோடு இருக்குது, தெரியுங்களா? இந்த 2 கோடு தெரியுங்களா? கரெக்டாக இருக்குது. நம்ம ஆயில் லெவல் கரெக்டாக இருக்குது. ஆயிலுடைய தன்மையே கரெக்டாக இருக்குது. ஓகே, ஆயில் கரெக்டாக, ஆயில் கேஜியும் கரெக்டாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கூலண்ட் வாட்டர், அதாவது ரேடியேட்டர் வாட்டர். இதில் தான் நம்ம அந்த வாட்டர் லெவலை பார்க்கணும். கூலண்ட் வாட்டர் இதில் தான் ஊற்றுவோம். ஸோ அதுலேயும் கரெக்டாக இருக்குது. இந்த லெவலும் அதில் கரெக்டாக இருக்குது. ஓகே. அடுத்து பார்க்க வேண்டியது நம்ம வைபருக்குள்ள வாட்டரை பார்க்கணும். வாட்டர் செக்அப். ஸோ வாட்டர் இருக்கா என்னென்னு பார்க்கணும். ஸோ வாட்டர் லெவலும் கரெக்டாக இருக்குது. ஓகே, மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது. பிரேக் ஆயில் லெவலும் கரெக்டாக இருக்குது. ஓகே, ரைட். மெயினாக பார்க்க வேண்டியது பேட்ரி, கூலண்ட் ஆயிலு, வைபருக்குள்ள வாட்டர், பிரேக். இந்த 4 தான் இப்போதைக்கு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இன்ஜினில் உள்ளது என்ன மஸ்ட்டாக 4 விஷயம் பார்க்கணுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து டயர். ஸோ டயரில் வந்து பார்க்கணும். நம்ம மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு 2 தடவையாச்சும் ஏர் செக்அப் பண்ணிக்கிறோம். இப்போ உள்ள வெயிலுக்கு வந்து நம்ம வெயிலில் நிப்பாட்டுறோம். ஸோ அது மவுத்தில் வந்து லீக் ஆகலாம். அதனால் வந்து ஒரு மந்த்துக்கு 2 ட்ரிப் செக் பண்ணுறது நல்லது. கார் உள்ள வந்தாச்சு. கீ போட்டு வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா மானிட்டரில் எல்லாமே டிஸ்பிளே எல்லாமே கையிலாம் காட்டுது. அதுக்கப்புறம் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழே பாருங்கள். ஸோ இங்கே வீட்டு குட்டீஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தண்ணியை குடிச்சிட்டு இங்கே போட்டிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய எல்லாருமே தவறு பண்ணுறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கவே கூடாது. இப்படி வச்சோம்னா நம்ம வந்து ஆக்சிலேட்டரோ பிரேக்கோ கிளச்சோ மிதிக்கல, நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இல்லை ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு இதுவே காரணமாகும். ஸோ இதை முதல்ல என்ன பண்ணணும்னா, கூட எரிஞ்சிடணும். அடுத்து நம்ம காரில் உட்காந்தோடனே ஸோ நம்ம மானிட்டர் செக் பண்ணிட்டேன். கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்து காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் பிரேக் இருக்கான்னு பார்க்கணும். ஹேண்ட் பிரேக் வந்து அந்த லிவர் காட்டுது. ஸோ அந்த ஹேண்ட் பிரேக் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். வண்டியை மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் பிரேக்கை எடுத்து விட்டுருவோம். எடுத்துவிட்டு நியூட்ரலில் இருக்குது. ஓகே. அடுத்து நம்ம கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரதான முக்கியமான விஷயம், உயிர் காக்கும் நம்முடைய கவசம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பெல்ட். ஸோ இந்த பெல்ட் வந்து மஸ்ட்டு. இந்த பெல்ட்டை வந்து அவசியம் நம்ம மாட்டிக்கிட்டு தான் அதுக்கு மூவ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இது நம்மளுக்கு இப்போ நம்ம வந்து பெல்ட் போடாமல் கார் டிரைவ் பண்ணையில் நம்மளுக்கு பிரேக் நம்ம அப்ளை பண்ணையில் எப்படி பாடி மூவ்மெண்ட் ஆகையில் கால் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ ஆக்சிலேட்டர்லையோ பிரேக்லேயோ நம்ம வந்து கூட குறைய நம்ம ப்ளே பண்ணிடுவோம். அதனால விபத்துகள் நேரிட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த பெல்ட் மாட்டினால என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெல்ட் வந்து சடனாக நம்ம போக விடாது. உதாரணத்துக்கு ஒரு பாருங்கள், இந்த இருக்குது பெல்ட்டு, சரிங்களா? இதை நான் டக்குன்னு இழுத்து பார்க்குற மாதிரி வரல பாருங்கள், சரியா? இதே கேஷுவலாக இல்லைங்க, வருது பார்த்தீங்களா? கேஷுவலா. ஸோ இது வந்து நார்மலாக உள்ள இதுக்கு ஓகே. இப்போ நம்ம சடன் பிரேக் போட போயில நம்மளோட பாடியை கொண்டு போய் தள்ளணும். அப்படிங்கல சட்டுன்னு போகையில் வரல பாருங்க, வராது. ஸோ இதுதான் நம்மளை வந்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம பாடி முன்னாடி போகாது, நம்ம காலை ஆக்சிலேட்டர் கிளச்சில் மிதிக்க வராது. ஸோ இது ஒரு சேஃப்டி. ஸோ பெல்ட்டுங்கிறது மஸ்ட்டு. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் லேடிஸோ ஜென்ஸோ யார் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவசியம் பெல்ட் போட்டே ஓட்டுங்க. இப்போ நம்ம வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பெல்ட்டே மாட்டிட்டோம். ஸோ கியர் போட்டு மூவ் ஆக போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எடுத்தோடனே டக்குன்னு என்ன பண்ணணும், ஏசி ஆன் பண்ணுவோம். ஏசி ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஃபேன் மாத்திரம் வச்சுக்கலாம். ஃபேன் வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் போனதுக்கப்புறம் கிளாஸ் அப்புறம் அப்படி இறக்கி விட்டுருங்க. கிளாஸ் அப்புறம் 4 டோரை இறக்கிடுங்க, சரிங்களா? 4 டோரை இறக்கிட்டு அப்புறம் வந்து ஏசி பட்டனை ஆன் பண்ணிட்டு அப்புறம் போங்க. இது வந்து 2வது கியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து பேசிக்கான இது, சரிங்களா? ஸோ இது உண்டா. இதை தாண்டி நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு லாங் டிரைவ் போகிறோம், பக்கத்துலேயே இங்கே போகிறோம். ஸோ நம்ம காரில் என்ன வச்சுக்கிறோங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம டிரைவர் சீட்டு பக்கெட்டு நம்மளுக்கு வந்து தேவையானது என்ன வேணும்னா, ஸோ நம்ம பக்கெட்டு வந்து ஒரு வாட்டர் கேன் வேணும், தண்ணி குடிக்கிற வாட்டர் கேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள்,
அங்கிட்டு 2 வாட்டர் கேன் வச்சுக்கிறீங்க. சரிங்களா? இந்த டோரில் வந்து அந்த வாட்டர் கேன் வைக்கிற மாதிரி இடம் கூட ஸ்பேசஸ் இருக்குது, அதை வச்சுக்கிறீங்க. வேறு எங்கிட்ட கியர் பக்கத்துலையோ ஹேண்ட் பிரேக்லையோ வைக்காதீங்க. இந்த பக்கெட்டு கரெக்டாக டோர் பக்கெட்டு அந்த வாட்டர் கேனுக்குன்னு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, அதை வச்சுக்கிறீங்க. இது போக அடுத்து கார் எப்போவுமே ஏசி காருங்களில் சில காரில் வந்து ஸ்மெல் வரும், அந்த தண்ணி நிற்கிறது, டஸ்ட்னால ஒரு மாதிரி வாடவும். அதனால் ஒரு சின்ன ஒரு லிக்யூடு ஸ்ப்ரே ஒன்று வச்சுக்கிறீங்க. இது பெரும்பாலும் மோஸ்ட்லி இதில் வந்து என்ன காரில் பூரா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே திகட்டாதது லெமன் ஃப்ளேவர் தான். ஸோ நான் லெமன் ஃப்ளேவர் தான் வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஒரு சின்ன லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறீங்க. சில பேர் பெரியவங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா நம்ம வீட்டில் லெமன் ட்ரீ இருக்குது. ஸோ ஒரு லாங் ட்ரைவ் போயில மதுரையோ திருச்சியோ சென்னையோ போயில நம்ம ஒரு பழம் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். லைட்டாக பிளேட்னால ஒரு சின்ன கீரை போட்டுட்டு லேசாக ஒரு அமுக்கிட்டு அப்படி ஏசியில் காமிச்சிட்டு அப்படி கீழே வச்சுருவேன். ஸோ இது நேச்சுரல் ஸ்மெல்லு, இது எல்லாத்துக்கும் பிடிக்கும். அடுத்து காருக்குள்ளே நம்ம வந்து வச்சுக்கிறது முக்கியமாக என்னென்னா டேஷ்போர்டில் நான் என்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா மாஸ்க் இருக்குது, அடுத்து வெட் டிஷ்யூ, அடுத்து என்னுடைய கிளாஸ் கூலிங் கிளாஸ் இருக்குது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா முக்கியமான ஐட்டம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஜாம் பாக்கு, சூவிங்கம் இருக்குது, ஹால்ஸ் இருக்குது, புளிப்பு மிட்டாய் இருக்குது, பூமர் இருக்குது, மற்ற சாக்லேட்ஸ் இருக்குது. இது இங்கெல்லாம் என்னோட ஒரு பாக்கு நான் பாக்கு போட்டுக்கிருவேன். பெரியவங்க யாரும் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த புளிப்பு மிட்டாய், சூவிங்கம் இந்த மாதிரி எடுத்து போட்டு சாப்பிட்டு வருவாங்க. காருக்குள்ள ஸ்மெல் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஆர்சி சம்மந்தம் இன்சூரன்ஸ் எல்லாமே நான் இங்கே மேலே வச்சுருக்கேன். சரிங்களா? அது வந்து மற்ற பொருள் அதை வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இதெல்லாம் மேலே உள்ள இந்த இதில் வச்சுருக்கேன். அடுத்து முக்கியமான ஐட்டம் அடுத்து என்ன என் காரில் நான் வச்சுருப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை திறக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜர், அதாவது நம்ம செல்லு சார்ஜ் வர மல்டி சார்ஜர், இது சார்ஜர் கேபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் ஆயிலு, ஒரு பச்சை தைலம். ஸோ இது அவசியம் நம்ம காரில் வேணும். சரிங்களா? இதையும் வச்சுருக்கலாம். அடுத்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வந்தோடனே இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேடிஸ்க்கு உண்டான ஐட்டம், அவருடைய ஹேர்பின் இது. அது போக வந்து சிசர் கட் பண்ணிக்கிறதுக்கு. இது போக நம்ம வந்து நம்ம விசேஷத்துக்கு எப்பவும் போகிறோம், இங்கே மொய் கவரு பெண் இதெல்லாம் தேடி தெரியும். என் காரை பொறுத்த எப்போவுமே ஒரு 10 மொய் கவர் வச்சுக்கிடுவேன். அதே மாதிரி இந்த பாக்ஸில் ஒரு பெண் எப்போவுமே இருக்கும். ஸோ இதே நம்ம ஊசி வாங்கிட்டு இருக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சில் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லைசன்ஸ் இது போக வந்து ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் எப்போதுமே வச்சுருப்பேன். அடுத்து இப்போ பட்ஸ் ஒரு 4-5 பட்ஸ் இருக்கு. அது போக வந்து டூத் பிக் வச்சுருப்பேங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம காரில் வந்து நம்ம காரை பொறுத்தவரை எப்படின்னா ஒரு நகரம் வீடு. ஸோ அதனால் வந்து நம்ம காரில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவசியம் வச்சுருக்கோம். சரிங்களா? இது நான் வச்சுருக்கேன். ஸோ முடிஞ்சால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிக்கி. ஸோ டிக்கியில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு டிக்கியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம ஏர் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரிங்களா, அந்த ஏர் செக் பண்ண போயில நம்ம டிக்கிக்கும் கண்டிப்பாக டிக்கியில் உள்ள டயரையும் ஸ்டெப்னையும் கண்டிப்பாக ஏர் செக் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து எப்போதுமே ஒரு கட்டப்பை வச்சுருப்பேன். இந்த கட்டப்பை போய் எக்ஸ்ட்ரா ஒரு துணிப்பையும் வச்சுருப்பேன். போகிற இடத்துல ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காண்டி ஒரு ரெண்டு பை எப்போதுமே நம்ம டிக்கியில் எப்போவுமே இருக்கணும். அது போக நம்ம அந்த காலுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு உண்டான அந்த பேப்பரும் வச்சுருப்பேன். இப்போது டிஷ்யூ பேப்பர் இருக்குது. இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பாக்ஸ். இதில் வந்து மெடிக்கல் கிட்டு, ஃபஸ்ட் எய்டு கிட்டு இருக்குது. அது போக வந்து 2 பல்ப் எப்போவுமே பல்ப் வச்சுருப்பேன். ஸோ லாங் போகிறோம், ஏதோ சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா பல்ப் நம்ம வந்து பக்கத்தில் அந்த இடத்துல தேடிட்டு இருக்க முடியாது ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில். ஸோ எங்கள் மெக்கானிக் எங்கே வேணாலும் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி பல்ப் பார்த்துட்டு பல்ப் வச்சுருப்பேன். இது வைபருக்குள்ள ஆயில். இது போக நம்மளுக்கு தெரிஞ்ச முடிக்க நம்ம பார்க்குற மாதிரி சின்ன டூல்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க முடியுமோ அதுக்கு உண்டான டூல்ஸ்கள் வச்சுருப்பேன். அதுக்கு உண்டான டூல்ஸ்கள். இது போக கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி வெஹிக்கிள்ங்கிறது இதை பார்த்தாலே தெரியும். இப்போ எங்கேயும் நம்ம லாங்காக போயிட்டுருக்கையில் வந்து ஒரு இடத்துல ஆசுவாசப்படுத்துறதுக்கான நம்ம இறங்கி நிப்பாட்டுறோம். நம்மளே ஒரு இன்ச்சோ ஏதோ கொண்டு போகிறோம், இல்லை ஒரு ஸ்நாக்ஸே கொண்டு போகிறோம். உட்காந்து சாப்பிட்ற வெளியில் உட்காந்து சாப்பிட முடியாது. எப்போவுமே இந்த சின்ன தார்பாய் ஒன்று வச்சுருப்பேன். ஸோ இந்த தார்பாய் எப்பவுமே டிக்கியில் அவசியம் இருக்க ஒன்று. டிக்கியில் இதே மாதிரி இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. தார்பாய்ங்கிற பெரிய காஸ்ட்டு கிடையாது, 600-700 தான் வரும்.
இது இருக்கிற என்னன்னா எங்கேயோ போகிறோம், ஒரு மரத்தடி நிலை நிற்கிறேன், நம்ம ஆசுவாசப்படுத்திக்கிறேன், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், அப்போ இதை விரிச்சிட்டு நம்ம உட்காந்துட்டு அப்படி ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட்டுட்டு எடுத்து மடிச்சு போட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ தார் பாயே இது மஸ்ட்டு. இதெல்லாம் நான் வச்சிருக்கக்கூடிய ஐட்டங்கள். ஓகே, இப்போ வந்து காரில் பேசிக்காக என்ன இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நான் என்ன வச்சுருப்பேங்கிறத அதையும் உங்களுக்கு காட்டிட்டேன். இது போக நான் இன்னொன்று ஒரு மெத்தட் ஒன்று செய்வேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காருடைய டோருடைய ஃப்ரேம் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரேம் வந்து சம்மர் டயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இந்த கிளாஸ் ஏரியில் இறக்கையில் வந்து கருன்னு சவுண்டு வரையில் வந்து எனக்கு ஒரு நண்பர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தப்பாக ரைட்டான்னு தெரியாது, பட் நான் போட்டு அந்த மாதிரி ட்ரையல் பண்ணி பார்க்கையில் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரிசல்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம டோர் ஏற்றி இறக்கணும்ல, டோரை மேலே ஏறி இறக்குதா, இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சவுண்டு சம்மர் டயத்தில் வந்து ஒரு சவுண்டு ஒரு மாதிரியா ரொம்ப டைட்டானவனும் ஒரு மாதிரி சவுண்டு வரும். ஒரு சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாம்பு பாக்கெட், வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஷாம்பு பாக்கெட் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த டோருடைய விளிம்பு இருக்குது பாருங்கள், இந்த டோர் கிளாஸ் ஏறுது பாருங்கள், அதில் வந்து சும்மா லைட்டாக அதை அப்ளை பண்ணிவிட்டீங்கன்னா அது உள்ள அதாவது நம்ம கிரீஸ் ஆயில் போடுறோம்ல, அதுக்கு பதில் இந்த ஷாம்பு போடுறோம். ஷாம்புல கொஞ்சம் ஸ்மூத்னஸாக கிளாஸ் ஏறி இறங்க. அதே மாதிரி வந்து அந்த ஷாம்பு போடுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, கார் உள்ள நல்ல அந்த ஷாம்புடைய ஸ்மெல் உள்ள நல்ல கமகமனு காருக்குள்ள ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு நல்ல டெக்னிக். இது இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து 2 பக்கெட்டு ஷாம்பு அப்ளை பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ கிளாஸை ஏற்றி இறக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு சவுண்டு வந்துச்சு பாருங்கள். இப்போ அந்த சவுண்டு இல்லை பாருங்கள், கிளாஸும் ஸ்மூத்தாக ஏறி ஸ்மூத்தாக இறங்குது. ஸோ இது என்னென்னா, நம்ம ஆயில் எதுவும் போட்டோம்னா அந்த ஸ்மெல், ஆயில் ஸ்மெல் உள்ள ஒரு மாதிரியாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு அன்ஈஸியாக இருக்கும், ஒரு மாதிரியா எண்ணெய் கக்கு மாதிரி ஒரு வாடை வரும். ஸோ இது ஷாம்பு போடுறனால என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த ஸ்மூத்னஸாக கிளாஸ் இருக்குது, அந்த ஷாம்புடைய வாடை கார் உள்ளக்கு நல்ல மனமாக இருக்கும். இந்த 4 டோருக்குமே பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட் போதும். 2 பாக்கெட் இந்த பெட்டிக்கெட்டில் வச்சுருப்பாங்க ஷாம்பு பாக்கெட், 2 பாக்கெட் போதும். அதாவது 4க்குமே கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணி, ரொம்ப தேவையில்லை. இந்த கார்னர் அந்த கார்னர்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணி கிளாஸ் ஏற்றி இறக்குங்க. அந்த சவுண்டும் உங்களுக்கு ஸ்மூத்தாக கிளாஸ் ஏறி இறங்கு, சவுண்டு வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்புடைய ஸ்மெல்லு உங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு உள்ள ஒரு வாடை இருந்துகிட்டே இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ ஒரு சின்ன சிம்பிள் டெக்னிக், இது முடிஞ்சால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காருடைய சின்ன சின்ன டெக்னிக்ஸ் கூட நான் சொல்லி தந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிற கமெண்ட்டில் என்ன மாதிரி செய்யலாங்கிற கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.